இயற்கையோடு இணைந்த ஒரு அழகிய மாவட்டம்தான் கோவை. மேற்கு தொடர்ச்சி மலை சூழ்ந்த ஒரு நகரம். கோவைக்கு மிக அருகில்தான் மலைகளின் அரசி எனப்படும் ஊட்டி அமைந்துள்ளது. அந்த ஊட்டியின் அழகை ரசிக்க புறப்பட்டோம். மேட்டுப்பாளையம் வழியாக ஊட்டிக்கு நாம் போகும்போது முந்திரி முடக்கு, கல்லாறு பகுதியில் வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டன. அந்த பகுதியில் இருந்த சில பேர் செல்போனில் இன்னும் வரல, இப்ப நீங்க வந்தா பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு மேலும் ஆர்வத்தை தூண்டியது. நாங்களும் இறங்கி பார்த்தா நிறைய பேர் வீடியோ எடுக்க போன்ல பிளாஷ் லைட் ஆன் செய்து பரபரப்பா இருந்தாங்க. அந்த ஒரு நொடி கருப்பு உருவம் சாலைய கடந்தது. அப்போதுதான் அறிந்தோம், அது வேற யாரும் இல்ல, 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் காட்டு யானை. அவன்தான் பாகுபலி. அந்த யானைக்கு பெயர் வைத்து மேட்டுப்பாளையத்தின் ஹீரோ கெத்தா நடந்து வரும் யானைன்னு ரீல்ஸ் வீடியோல நம்ம நிறைய பார்த்திருப்போம். பெயருக்கு ஏற்றாற் போல உடல் அமைப்பு, கம்பீர நடை, இன்று வரை மனிதர்களை கொள்ளாத யானை என யானைக்கு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. சாலையை கடந்து செல்லும் யானையை பற்றிய வீடியோவை தான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் அதற்கு பிறகு ஏற்படும் விளைவுகள் நமக்கு தெரியாது. அதுதான் மனிதர்களை கொள்ளாத யானைன்னு நீங்க தான் சொன்னீங்க. அதை தாண்டி அந்த பாகுபலி யானை என்ன பண்ணிட்டு போகுது தானே கேக்குறீங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல பாகுபலி ரொம்ப அமைதியான யானை தான், இப்பயும் அப்படி தான். அது நீங்கள் பார்க்குற அந்த சாலையை கடக்கிற 5 நிமிஷங்கள் அதுதான் ரொம்ப உங்களுக்கு பெருசாக தெரியும், ரொம்ப சாதுவான யானை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது தோட்டத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது விவசாய யானை எங்களோட நீங்கள் ஒரு நைட்டு இருந்து பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய முழு வீரியமும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு நாள் கூட தவறாமல் ஈவினிங் ஒரு 7 to 8 மணிக்குள்ளே என்ட்ரு ஆகிக்குது. மார்னிங் ஒரு 6-6:15 வரைக்கும் ஒவ்வொரு தோட்டமாக மாறி 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 ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த யானை பாகுபலின்ற யானை சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா அந்த ஃபாரஸ்ட் பகுதியிலேருந்து வனத்துறையெல்லாம் இருந்து எல்லாம் இது பண்ணி அடுத்ததாலும் நிற்கிறதுல அது கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த பாகுபலின்ற யானை ஒரு யானை மட்டும் இந்த ஏரியாவில் வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ கூட்டமாக சேர்ந்து பல யானைகள் சேர்ந்து 5 யானை 6 யானை தொடர்ந்து என்னுடைய காட்டை கிட்டத்தட்ட ஒரு 1000 வாழைக்கு மேலே என்னுடைய சேதமாகிடுச்சுங்க. என்னுடைய வாழ்வாதாரமே இந்த வாழையை நம்பி தான் நான் இத்தனை வருஷமாக பொழப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வருஷம் அதிகமான சேதத்தை பண்ணிடுச்சு. நானும் சோலார் ஃபென்சிங்லாம் போட்டிருக்கேன். சோலார் ஃபென்சிங்கு, கம்பி எல்லாத்தையுமே டெய்லி புரோக்கன் பண்ணிட்டு வருது. இதனால் நான் விவசாயிகளிலிருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு ஒரு நாளைக்கு 2000-3000 செலவழித்து கம்பிகளை இழுத்து கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். எதையுமே என்னால் பண்ண முடியல. இதுதான் என் வாழ்வாதாரமே. என்னோடய வாழ்வாதாரத்தையும் இந்த யானையும் எதுவுமே இன்னும் பண்ண முடியாமல் வச்சுருக்குது. 5-6 யானை சும்மா தோட்டத்தில் ரவுண்ட் அடித்தாலே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வாழைக்கு மேலே சேதமாகுதுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 வாழைங்க. நான் போட்டுக்கிறது 4000 வாழை போட்டிருக்கேங்க. இப்போ 4000 வாழையில் எனக்கு 2000 வாழை காலிங்க. இப்போ ஒரு 2 நாளில் இன்னும் 2000 வாழை தான் இருக்குங்க. அந்த 2000 வாழை இங்கே எடுப்பனா எடுக்க முடியாதுன்னு தெரியலைங்க. 5 வருஷம் தென்னை மரத்தை காப்பாற்றி இப்போ தான் பாலை அடித்து இளநீ வந்துட்டுருக்குது. அந்த மரத்தை வந்ததுன்னா ஒரு டைமுக்கு 20 மரம் 25 மரத்தை தள்ளி சாப்பிட்டு போயிடுது. இதுக்கு ஏதாவது நஷ்டஈடெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு கொடுத்ததில்லை. வருவாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து யானை முடுக்கிறேன்ட்டு வருவாங்க, உள்ள ஜீப்பில் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. யானையெல்லாம் எதுவும் முடுக்க மாட்டாங்க. இல்லை இந்த பாகுபலி வர்றப்பெல்லாம் இந்த மட்டையை பிடுங்கிறது, இந்த குருத்தை பிடுங்கிறது, மரத்தை தள்ளுறது, இந்த மாதிரி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 450 மரத்தை இந்த 3 வருஷத்தில் தள்ளி இருக்குதுங்க. புதுசாக நாங்கள் இதை போட்டு கொண்டு வரக்கு 5 வருஷம் ஆகும். இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்தை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு 5 வருஷம் தேவைப்படுதுங்க. 5 வருஷத்து மரத்தை 10 நிமிஷத்தில் தள்ளி சாப்பிட்டு போயிடுது. ஆரம்பத்தில் வந்தால் இந்த 2 தென்னை மட்டை மட்டும் சாப்பிட்டு அது போயிடுங்க, குருத்தெல்லாம் சாப்பிடாது. இப்போது கிட்டத்தட்ட இந்த 1 மாதமாக தான் அதே நின்று எல்லாம் தள்ளிட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 10 மணி 8 மணிக்குள்ளே 11 மணி 12 மணிக்கு தான் எங்கள் தோட்டத்துக்கு வெளியில் போகுதுங்க. அடுத்த தோட்டத்துக்கு ரோடு கடக்கிறப்ப மட்டும்தான் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. திருப்பி தாட்ட முடிஞ்சால் தாட்டிடுறாங்க, இல்லைன்னா மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுது.
அப்போ விடிய காலையில் வரைக்கும் நாங்கள் இந்த கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் நாங்கள் போராடி தான் அதை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு பட்டாசு விட முடியல, ஒரு லைட் அடிக்க முடியல, எந்த வகையிலையும் அந்த யானையை நாங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. இந்த யானைனால இன்னும் 4 யானை கூட சேர்ந்து வந்துடுது. பாகுபலின்னு இல்லை, கஜாயம் எல்லாமே வரும். வர்றதுனால நாங்கள் நெருப்பு போட்டு இது பண்ணியிருக்கு. இல்லைன்னா நெருப்பு போடலைன்னா நேராக வீட்டுக்குள்ளார வந்துடுவாங்க. அதனால தான் இந்த மஞ்சளாதி இதெல்லாம் நாசம் பண்ணி இது பண்ணுறாங்க. அதனால தான் இது நெருப்பு போட்டிருக்கிறேன். பாக்குநாற்று வந்து அதை வச்சா 5 வருஷம் வருது அது காப்புக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து அடித்து தள்ளிட்டு போயிடுது. அதனால் வந்து மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நைட்டு பூரா கண் முழிச்சு யானை விரட்டுறோம். பகலில் வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது விட்டுறாங்க. உள்ளே தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு யானையை விரட்டிங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்களே தவிர பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் யானையுடைய தொல்லை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வருது. முதல் பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்துச்சு, அப்புறம் 2 வந்துச்சு, இப்போ 4-5 வர ஆரம்பிச்சிருக்குங்க. விவசாயம் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு தடவை உள்ளே வந்து பூந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை வெளியே ஓட்ட முடியாது இல்லைங்க. ஒரு சமயம் வந்து யானையை விரட்டுறதுக்கு பட்டாசோ மற்றபடியே டார்ச் லைட் அடித்து இந்த நெருப்பு போட்டு அதுக்கு ஒரு பயம் காட்டுவோம். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பட்டாசு விடக்கூடாது, யானை வருதுன்னு நெருப்பு போடக்கூடாது அப்படின்றாங்க. யானையை விரட்டுறது எந்த வழியில் விரட்டுறாங்க? கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாகுபலி யானை ஏன் இந்த பகுதிக்கு தொடர்ந்து வருகிறது? வெடிக்க கூடாது, டார்ச் லைட் அடிக்க கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதால் தோட்டத்திலிருந்து யானையை எப்படி வெளியேற்றுவது? வனத்தை விட்டு வெளியேறும் யானையை ஏன் வனத்துறையினரால் தடுக்க முடியவில்லை? விளைநிலங்களில் ஏற்படும் பாதிப்பையும் சில விவசாயிகளால் யானைக்கு ஏற்படும் பாதிப்பையும் வனத்துறையினரால் ஏன் தடுக்க முடியவில்லை? ஏன் நிரந்தர தீர்வு காணப்பட முடியவில்லை? வன ஆர்வலர்களின் ஆதங்கத்தை வாங்க பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 யானைகள் இந்தியாவில் வந்து ஒரு 30,000க்கும் மேற்பட்ட யானைகள் வாழ்றதா இப்போ நம்ம சமீபத்தில் கணக்கெடுப்பில் தெரிஞ்சிருக்கு. இதில் ஒரே 1% யானை, அதாவது 1%னா ஒரு 300 யானைகள் மட்டும்தான் மனித குடியிருப்பு பகுதிகளில் வந்துட்டு போகுது. மீதி இருக்கிற யானைகள் எல்லாமே வனப்பகுதியில் தான் இருக்குது. பொதுவாக இப்போ யானைகள் வெளியே வர்றதுக்கு நம்ம சொல்கிற காரணங்கள் பார்த்திங்கன்னா அதோட வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்கு, போதிய உணவில்லை, அதனால் யானைகள் வெளியே வருது அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த 1% யானை மட்டும்தான் வெளியே வருது. மீதி இருக்கிற யானைகளுக்கு உணவு இருக்குது, தண்ணி இருக்குது, வாழ்விடம் இருக்கிறப்போ இந்த 1% யானைகளுக்கு மட்டும் உணவும் வாழ்விடம் இல்லாமல் போகிறதுக்கு எந்த ஒரு கரெக்டான காரணம் இல்லை. அதே மாதிரி சொல்கிறாங்க வலசை பாதையெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இது வரைக்கும் எவ்வளோ புகார்கள் வந்திருக்கு, இல்லை எவ்வளோ பேரில் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இல்லை நடவடிக்கை எடுக்கப்படாத இடங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது வனத்துறை இது வரைக்கும் எந்த ஒரு புகாரும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பெரிய நடவடிக்கை அதில் எதுலையும் இல்லை. பட் வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டதுன்னா அரசு கிட்டத்தட்ட 4-5 துறைகள் அதில் வருது. ஒரு பக்கம் பில்டிங் கட்டணும்னா அப்ரூவல் வாங்க வேண்டியதாக இருக்குது, வனத்துறை அப்ரூவல் வாங்க வேண்டியதாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு வேலை. அதோடைய வலசப்பாதைகள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் தொடர் கட்டிடங்கள், உணவகம், தங்கும் விடுதி, வணிக வளாகம் இதுக்கெல்லாம் வந்து ஊடந்துறை பஞ்சாயத்தும் வனத்துறை தடையில்லா சான்றிதழ் வழங்கிய காரணத்தினால தொடர்ந்து அதோடைய வலசப்பாதைகளை யானைகள் செல்ல முடியாத நிலையில், அதே நேரத்தில் வந்து சில பேர் எப்படின்னா நம்ம உங்களை குறை சொல்கிறதுல வனவிலங்குகளை வேறு வழியில் விரட்டுறங்கிற பேரில் வந்து நேரடியாக வனவிலங்கு மேலே பட்டாசு விடுவாங்க யானைகள் மீது. ஒட்டுமொத்த விவசாயியை நம்ம குறை சொல்கிறதில்ல, சில பேர் அப்படி செய்கிறாங்க. அதோடைய மன உளைச்சலுக்கு, மனிதனுக்கே மன உளைச்சல் ஏற்படும் போது வனவிலங்குகளுக்கு இயற்கையாக ஏற்படும். அதனால் என்ன ஆகுதுன்னா திசை மாறி அது வந்து நேராக கிளைகளை சாப்பிட்டு கடந்த காலில் போகும். கொஞ்சம் கிளைகள் சேதாரம் விவசாயிகள் பெரிய அளவில் இருக்காது. ஆனால் இப்போ என்னென்னா உளவியல் ரீதியாகவே வந்து வனவிலங்குகள் பாதிக்கப்பட்ட நிலைமை. அது பாதைகளும் அடைக்கப்பட்டுருச்சு, அது உணவும் இல்லை, காட்டுக்குள்ள உணவும் இல்லை. அதனால் அதோடைய வலசப்பாதை நோக்கி குமரிக்காடு, குன்னூர்காடு, இப்படி வந்து நெல்லிமலை இது போகக்கூடிய உணவுச்சங்கிலி, இது யானைகளுடைய உணவுச்சங்கிலி இந்த சவுதி பகுதி புறமே. அதேமாதிரி கல்லாறு வந்து இனப்பெருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கலாக இனப்பெருக்கக்கூடிய இடம் யானைகள். அப்போ இதை செல்லக்கூடிய பாதை எல்லாமே கட்டிடங்கள் ஆயிடுச்சு. அப்போ விவசாயிகளோட நிலங்களில் பயிர்களை சேதப்படுத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அது காரணம் என்ன? அதோடைய மன அழுத்தமும் அதுக்கு கொடுக்க இடையூறும் அதோடய வழிகள் தடைப்பட்டதான் மிகப்பெரிய காரணம். நம்ம ஊட்டி சாலையில் டேன் இண்டியாவிலிருந்து பர்லியார் வரைக்கும் 56 இடங்களில் அறிவிப்பு வலகை வனவிலங்கு யானையை போட்டு வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் கிராசிங், யானைகளுடைய கிராசிங், நேரம் அதோட வழித்தடங்கள் வாழ்விடங்களுக்கு போகக்கூடிய பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டியில் பார்த்தா ஒரே ஒரு போர்டு இருக்கும். நீங்கள் அந்த எப்படின்னா அந்த A2Bக்கு முன்னால் பார்த்தா ரைட் சைடில் ஒரே ஒரு போர்டு மட்டும் அதோடைய கவர்மெண்ட்டோட போர்டு இருக்கும், யானை சிம்பிள் போட்டு மிச்சப்பட்டு. அது மாதிரி வந்து யானைகள் நடமாடுன்னு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு கிட்ட நம்ம வந்து ரீடிங் லைன் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டுருக்கு. அந்த பகுதி வந்து வாழ்விடம். உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது வாழ்விடமாக நீதிபதிகள்லாம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் 3 பேர் வந்து ஆய்வு செஞ்சாங்க.
அங்கே நம்ம கேஸ் நடத்திட்டு இருக்கோம். அது வந்து வாழ்விடம். அந்த இடத்துல வந்து பென்சிங் யானை வந்து நடமாடும் இடம்னு போட்டு இருக்கக்கூடிய இடத்துலையே பென்சிங் இதுவரை வனத்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல. இல்லை ரைட் ஓகே, இங்கே இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆக்கிரமிப்பு, விவசாய நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பு, உடனடியே நடவடிக்கை எடுங்க, போர்க்கால அடிவிலே நடவடிக்கை எடுங்க, விவசாயம் பண்ணுற பூமி வனப்பகுதிக்கு சொந்தமானதா உடனே எடுங்க. ஏன் இத்தனை வருஷம் இந்த ஆண்ட கவர்மெண்ட் அரசாங்கம்லாம் ஏன் அதையெல்லாம் நடவடிக்கை எடுக்கல? அவங்க நடவடிக்கை எடுங்க. இதை ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறது எல்லாமே தான் பொதுமக்கள் தான் சொல்கிறோம். அரசாங்கம் சொல்லவே இல்லை. அரசாங்கம் எங்கேயாவது சொல்லியிருக்கா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குன்னு? எங்கேயும் கிடையாது. ஆக்கிரமிப்புன்னு ஏதாவது ஒரு கேஸ் இருக்காங்க. நம்ம மேட்டுப்பாளையத்தில் போய் பாருங்கள், ஆதாரம் இல்லாத ஆளாளுக்கு மேலே இருக்கிற வன்மத்தை தான் நம்ம மாற்றி மாற்றி பேசிக்கணும். தீர்வை பற்றி யாரும் பேசுறதில்ல. காடுகளுடைய வலசப்பாதை ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி உள்ள பகுதி இருக்கு இல்லைங்க, ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு உண்டா சம்மந்தப்பட்ட துறைகள் சுற்றுச்சூழல் துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே ஓடந்துறை பஞ்சாயத்தாக இருக்கட்டும், வனத்துறையாக இருக்கட்டும், எல்லாம் தடையில் சான்றிதழோடு பட்டா சிட்டாங்கிறது மாதிரி போயிடுச்சு. இப்போ அந்த இடம்லாம் இந்த மாஞ்சோலை மாதிரி மீண்டும் மாஞ்சோலை எப்படி வந்து கையகப்படுச்சோ அது மாதிரி வந்து அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை வந்து கையகப்படுத்தணும். அரசாங்கம் கையகப்படுத்தி அந்த கட்டிடங்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு வலசை பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து அகற்றணும். பாகுபலி யானை எடுத்துட்டிங்கன்னா ஒரு யானை வலசை பாதைங்கிறது வந்து 2400 கிலோமீட்டர் எழுதுன்னு சொல்கிறாங்க. இந்த யானையை பொறுத்தளவுக்கு ஒரு 20 25 கிலோமீட்டருக்கு மேலே அது எங்கேயும் போகிறதில்ல. தன்னோட ஒரு சின்ன ஒரு பகுதிக்குள்ளே வந்து இது தன்னை அடைச்சிக்குது. இங்கே இருக்கிற உணவு பழக்க வழக்கத்துக்கு இது அடிமையாகிடுச்சு. அதை மாற்றிக்கவும் முடியல. அது அப்படியே மக்களோட குடியிருப்புகளை வருது. இப்போ இந்த யானையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல இந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற விவசாய நிலங்கள், விவசாயிகள், அவங்களோட கண்ணீர் என்ன, அவங்களோட கோரிக்கை என்ன, அவங்களுக்கான தீர்வு என்ன, அதை முதல்ல கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம வனத்தை காப்பாற்ற முடியும். ஒவ்வொரு பட்டா பூமியில் தான் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. யாரும் போய் வனப்பகுதியிலையோ வனத்துக்குள்ளேயோ போய் விவசாயம் பண்ண போகிறதில்ல. கரும்பு விளைஞ்சிட்டு இருந்த இடம் மேட்டுப்பாளையம் பகுதி வந்து கரும்பு நெல் விளைஞ்சிட்டு இருந்த இடம். அப்போல்லாம் யானையை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமான ஒரு இது இருந்தது. இப்போ ஏன் வருது? இதில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லிண்டானா வந்துச்சு. லிண்டானா யார் கொண்டாந்தா? வெளிநாட்டு தாவரத்தை இந்த வனப்பகுதிக்குள்ளே யார் கொண்டாந்தா? எவ்வளோ வெளிநாட்டு தாவரங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிறப்ப அவனோட நாட்டுக்கு தேவையான மரங்களை இங்கே கொண்டாந்து நட்டால் ரொம்ப அதிக கடினமான மரங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டது. தண்டவாளங்கள் போடுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க டீ ப்ராசஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. இந்த விதை பரவலை இன்றைக்கி வரைக்கும் நம்ம செஞ்சுட்ருக்குறோம். எப்படி செய்கிறோம்? இன்றைக்கி வரைக்கும் நம்ம வனத்துறையில் பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு நாற்று நடுறாங்க. இதே நாற்றுகளை இங்கே இருக்கிற நாற்றுகளை கலெக்ட் பண்ணி தான் தராங்க. ஒரு சூழல் என்ன, மேட்டுப்பாளையம் பகுதியில் இந்த சூழலில் இந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மரங்களை நம்ம நட்டுருக்குமானா இல்லை. நான் மரம் வைக்கிறேன்னு வச்சு மரத்தை பூரா வச்சிங்க, கீழே நிழலாயிடுச்சு, புல் பூண்டு எதுவும் முளைக்கிறதில்ல. அப்படியே முளைச்சாலும் அதுக்கு முன்னாடி லிண்டான விதைகள் அதிகப்படியான பரவல் இருக்குது. பரவல் இருக்கிறனால வேறு புல் பூண்டு முளைக்கல. அதுக்கு போதிய உணர்வு இல்லாதனால, தண்ணீர் பற்றாக்குறையினாலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் வெளியே வர்றதுக்கு முதல் காரணமாக அமையுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வனத்துறை வந்து குடியிருப்பு பகுதியிலேயே தொட்டிகளை கட்டி வச்சுருக்கீங்க. முதல் உணவாக தண்ணி வந்து யானை குடிக்குது, மற்ற விலங்குகள் குடிக்குது. அடுத்து நுகர்வு சக்தியில் பக்கத்தில் இருக்கிற மாங்காய், தென்னை மரம், வாழை மரம் இதுகளை தொலைவி அது குடியிருப்பு பகுதிகளில் நுழைய ஆரம்பிக்குது. நீங்கள் தண்ணி தொட்டி ஒரு 50 வருஷம் உள்ளே கொண்டு போய் கட்டுங்க, இல்லை தண்ணியே கட்டாதீங்க, இயற்கையோடு வாழ்ந்துட்டு போகுதுங்க. மழை இல்லையா, ஒரே நாளில் உங்களால் தொட்டி உருவாக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து விவசாயிகளை வந்து என்ன பண்ணுறோம் நாம, நீ வாழை போடாத, கடலை போடாத. கரும்பு விளைஞ்ச பூமியா, நெல் விளைஞ்ச பூமி. அவங்ககிட்ட வந்து நீங்கள் அதை போடாத இதே போடாதுன்னு சொல்வதில் எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்கள வந்து க்ரஷ் பண்ணுவீங்களோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்லார் ரோட்டில் பூராமே வணிக வளாகங்களாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் பூரா பாக்கு தோப்பு, தென்னை மரமாக விவசாய நிலமாக இருந்தது. நீங்கள் பட்டாசு விடாதீங்க, தொங்கு மின்வேலி போடாதீங்கன்னு போட்டு அவங்கள மென்டலி டார்ச்சர் பண்ணி அவங்க எல்லாமே ஒரு அடிமாட் ரேட்டுக்கு யாரோ தூத்துறாங்க. வச்சிருக்கிற முறை கார்பரேட் கம்பெனி. அவனோட குப்பையெல்லாம் எங்கே கொட்டுறான்னு உங்களுக்கே தெரியும். எல்லோரும் சொல்கிறாங்க அந்த யானை வந்து அமைதியான யானை, யாரும் எதுவும் செய்கிறதில்ல, யாரும் எதையும் பண்ணுறதில்ல. நீங்கள் சாலையை கிடக்கிற ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தை பார்த்து அந்த வீடியோவை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது அடுத்தது வந்து ஒரு விளைநிலங்களில் போடுறப்போ அந்த விவசாயி தன்னை காப்பாற்றிக்கிறக்கும், அந்த விளைநிலத்தை காப்பாற்றிக்கிறக்கும் அவன் போராடுறப்ப தான் அதோட சுயரூபம் தெரியும். ஆனால் அந்த யானை நல்ல யானை தான், இது வரைக்கும் அடிக்கலை. பட் ஒரு நாளைக்கு 20,000 30,000 ஒவ்வொருத்தனுக்கான இழப்பீடு யார் கொடுக்க போகிறான்? இன்னொரு சைடு பார்த்தா பட்டாசு வெடிக்காதீங்க, லைட் அடிக்காதீங்க, துரத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க அப்படிங்கிறப்போ ஒரு நாள் இப்போ ஒரு 2 நாள் வந்துச்சு, ஒரே ஒரு விவசாயத்துக்கு 300-400 வாழை சாப்பிட்டு போயிடுச்சு. அவரோட வாழ்க்கை எப்படி மேம்படும்? என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். ஒரு நாள் ஒருத்தர் அடிவாங்களா, 2 நாள் அடிவாங்களா, தொடர்ச்சியாக அடிவாங்கிறப்ப என்ன பண்ணுவான்? திருப்பி அடிக்க தான் செய்வான். அந்த நிலைமைக்கு நீங்கள் ஏன் கூட்டு போகிறீங்கன்னு கேட்குறேன். ஆனால் அந்த வெடிவிட சூழ்நிலை என்ன சொன்னால், உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லியிருக்குன்னா, உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலையில் இருக்கும்போது மட்டும் வனத்துறை பயன்படுத்தலாம் தான் அதுக்கு ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்கு. பட் தனியார் யாரும் பட்டாசு விடக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லை, விட்டுத்தான் ஆகணுங்கிறது. ஆனால் என்னென்னா ஒரு சில பேர் ஊட்டி சாலையில் அது மேலே நேரடியாக பாகுபலி மேலே ஏற்கனவே கண்ணில் விடப்பட்டு ஒரு கண்ணு தெரியாமல் பாகுபலி இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. நடையெல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப இறக்கமான இதில் நடந்துட்டுருக்கு. அவ்வளோ உடம்புல அவ்வளோ அடி வாங்கிடுச்சு.
அவ்வளோ வெடிகள் வந்து மேலே போகிறாங்க. இப்போ சமயத்தில் நாட்டு இந்த கையில் சுற்றக்கூடிய குண்டு அணுகுண்டு சொல்கிறாங்க, அதை காலில் போடுறாங்க. போன மாதத்தை நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போனோம், ஆனால் இதுவரை வனத்துறை அந்த மேலே நடவடிக்கை எடுக்கல. அதுபோல் ஒரு 5-6 பேர் மட்டும் தான் அந்த விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயம் செய்கிறதில்ல. அந்த மாதிரிலாம் எந்த விவசாயமும் செய்ய மாட்டாங்க. கால் பார்த்திங்கன்னா ரைட் சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா 3 புரோடை இருக்கும். அந்த புரோடை என்னங்கிறது என்னோடய சந்தேகம், என்னுடைய பார்வையில் தான் சொல்கிறேன். அதில் வந்து பால்டஸ் குண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அடிச்சதுன்னு சொல்கிறாங்க. பேக்கில் பின்னாடி நிறையா அடிகள் வந்து உடம்பு பூராமே வந்து பாகுபலி வாங்காத அடியே இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அவருடைய பாதையில் வெட்டுறது தான் அது வந்து சரியாக இருக்கும். இப்போ விவசாயிகளை பேரில் ஒரு 4-5 பேர் வந்து எப்போ பார்த்தாலும் அதை வந்து அதை போகவே விடாமல் வந்து வழி மறித்து ரயில்வே கேட்டில் எல்லா பக்கமும் வந்து வெட்டி மேலே வைக்கிறது, அதை வந்து வழி மாற்றி விடு. இதில் பாருங்கள், ஒரு இயற்கையான விஷயம்னா இந்த யானை வராமல் இருக்குதுன்னு சொல்லி இவங்க வெடி வந்து மேலே வச்சு திசை மாற்றி இன்னொரு விவசாயத்தோடைய தோட்டத்தான் போகுது. பார்த்தீங்கன்னா இவன் தன்னுடைய தோட்டத்தை காப்பாற்றுன்னு சொல்லி இவன் வெடிக்கிறான், இன்னொரு தோட்டத்துக்கு அவங்க ஒரு தோட்டத்துக்கு அவன் வந்து இது தோட்டத்துக்காக ஒருமிக்கிறான், இது இன்னொரு தோட்டத்துக்கு போகுது. இப்படி என்ன இதனால தான் சேதாரமே அதிகம். ஒரிஜினலாக நடக்க சேதாரமே வந்து பாகுபலி சேதாரப்படுத்தி ஒரிஜினல் பாகுபலி அதோட இடத்துல விட்டுருந்தாவே சேதாரம் இருக்காது. இவங்க துரத்தின்னு பல தோட்டங்கள் பயிர்கள் வந்து சேதமாக இருக்குது. அதுதான் ஒரு முழு காரணம். ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து யானை வாழ்க்காங்க, இன்னொருத்தர் வந்து விவசாயம் வாழ்க்காங்க. 2 பேருமே வாழணுங்கிறது தான் எங்களோட கருத்து. ஒரு வனார்வலால் நான் சொல்கிறது என்னென்னா, யானை வாழணும், மனிதனும் வாழணும். அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வாழ்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம். அவங்க 2 பேர்த்தையும் எப்படி வாழ வைக்கணும்? அதுக்கு அரசாங்கம் நம்மளை கூட படித்தவங்க, இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க, அவங்க எல்லாம் கூட்டுவாங்க. என்ன மாறுதல் பண்ணலான்னு சொல்லுங்கள், கோருங்க, மக்களோட கலந்துரையாடுங்க, எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. யானைகளை விரட்ட தேவையான போது வெடியை வனத்துறையினர் தான் பயன்படுத்த வேண்டும், தனியார் பயன்படுத்தக்கூடாது. அதே சமயம் யானை காட்டு விலங்கு, அதற்கு பெயர் வைத்து அழைப்பது ஏற்புடையதல்ல. மக்களுக்கு விலங்குகளை பற்றிய விழிப்புணர்வு தேவை. இது குறித்து வனத்துறையினரிடம் கேட்டபோது பாகுபலி யானையை மருத்துவர்கள் பார்த்துள்ளார்கள், அதற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு வயது மூப்பினால் ஏற்பட்டது. அதே சமயம் சிறுமுகை பகுதியிலிருந்து வாளையார் வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் யானை வழித்தட பகுதிகள் சர்வே செய்யப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தனர். யானை மனித மோதல் என்பது கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கு அரசு தீர்க்கமான முடிவெடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.